ஓய்வு நாளிலே பயிர் வழியாக போனார். அவர்களுடைய சீஷர்கள் கூட நடக்கையில் கதிர்களை கொய்ய தொடங்கினார்கள். பரிசேயர் அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாள் செய்ய தகாதவைகளை இவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், தாவீதுக்கு உண்டான ஆபத்திலே தானும் தன்னோடு இருந்தவர்களும் பசியா இருந்த போது பிரதான ஆசாரியன் காலத்தில் செய்ததை நீங்கள் ஒரு காலமும் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேற ஒருவரும் புசிக்க தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் புசித்து தன்னோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தான் என்றார். பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார். நல்லா கவனிங்க. இயேசுவோ சீஷர்களும் ஓய்வு நாள், நீங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுங்க, உங்களுக்கு சொல்ற மாதிரி புரியுது. அன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு வயல்வெளியில நடந்து போறாங்க, பயிர் வழியில ஒரு வரப்பு மேல நடந்து போறாங்க. அங்கே சைடில் வளைஞ்சிருக்கிற நெல்லை கொஞ்சம் எடுத்து அந்த நிமிட்டி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்து அப்படி அந்த கோதுமையோ ஏதோ ஒன்று எடுத்து வாயில போட்டுருக்காங்க. சீசர் அங்கே இருக்கிற பரிசேரெல்லாம் பார்த்து, ஓய்வு நாளில் செய்ய தகாததை ஒரு சீசர்கள் செய்கிறாங்க பாரு. ஓய்வு நாளில் இந்த மாதிரி கதிர்கள்லாம் பிடுங்கக்கூடாது, ஒரு நெல்லை பிடுங்கக்கூடாது, ஒரு சின்ன கதிரை கூட செடியை கூட பிடுங்கக்கூடாது அப்படின்னு இருக்குது. உங்கள் சீசர்கள் பாருங்க, எடுத்து நெல்லையோ கோதுமையோ எடுத்து மென்று போட்டுன்னு போகிறானுங்க வாயில அப்படின்னு. அப்போ அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, தாவீது ஒரு இடத்துல தனக்கு ஏற்பட்ட கஷ்ட காலத்துல, துன்ப காலத்துல, ஆபத்து நாட்களில தாவீது ஒரு இடத்துல போய் ஒரு ஆசாரிப்பு கூடாரத்துல போய் உக்காடுறாரு, ஒரு கோயிலாண்ட போய் உக்காடுறாரு. ஒரு ஆசாரியன், பெரிய ஆசாரியன், அதாவது பெரிய பாஸ்டர் அவர் தான், அங்க போய் உக்காடுறாங்க. அங்க உக்காரும் போது அந்த தேவ சமூகத்துல ஒரு அப்பம் இருக்கும், சாப்பாடு இருக்கும். அது ஆசாரிய பூசாரி மட்டும்தான் சாப்பிடணும். அல்லேலூயா. மற்ற யார் சாப்பிட்டாலும் செத்துருவாங்க, அது சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா இறந்துருவாங்க. அதனால அப்படிப்பட்ட ஒரு சாப்பாட்டைய தாவீதோடு இருந்தவர்களும் அதை எடுத்து சாப்பிட்டாங்களே, அப்ப அவன் என்ன செத்தா போனா அப்படின்னு என்ன சொல்றாரு, வாசிங்க 25. அதற்கு அவர், தாவீதுக்கு உண்டான ஆபத்திலே தானும் தன்னோடு இருந்தவர்களும் பசியா இருந்த போது அவர்கள் பிரதான ஆசாரியனுடைய காலத்துல செய்ததை நீங்கள் ஒரு காலமும் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டிலே பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேற ஒருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் புசித்து தன்னோடு இருந்தவர்களும். இதை நீ வாசிக்கலையான்னு கேட்கிறேன். ஆசாரியன் தவிர வேற யாரும் சாப்பாடு சாப்பிடக்கூடாதுங்க அந்த சாப்பாட்டை. ஆசாரியன் கூட தவிர வேற யாரும் சாப்பிடக்கூடாது அந்த சாப்பாட்டை. அப்போ அப்படிப்பட்ட சாப்பாட்டை தாவீதும் அவன் கூட இருந்தவங்களாம், அவனுக்கு ஒரு ஆபத்து வந்துச்சு சார். சவுல் தேடுறான் வெட்டுறதுக்கு, அவன் ஓடி போய் எங்கேயோ ஒளியிறான். ஒளியும் போது பசி கொடுமை. பசியில சாவுறதை விட தேவ சமூகத்தை அப்பத்தை சாப்பிடலாம். அவர் வச்சா வைக்கிட்டான், சாவச்சா சாவடி. எவ்வளவு எண்ணத்தோட போறான் பாருங்க, எவ்வளவு நல்ல எண்ணத்தோட போறான் பாருங்க. நல்ல எண்ணம் அதுதான், நல்ல எண்ணம் அதுதான். அல்லேலூயா. மடியில கனம் இருந்தா வழியில பயம் இருக்கணும். அல்லேலூயா. இப்போ மடியில கனம் இருந்தா தான் வழியில பயம் இருக்கும் சார். இவனுக்கு அந்த மாதிரி பயம்லாம் இல்லை சார். ஏன் சுத்தம் சொல்றேன்னா, சுத்தத்துக்கும் விசுவாசத்துக்கும் கனெக்ட் இருக்குது, அதுதான் சொல்ல வரேன் நான். சுத்தம் ஏன் சொல்றேன்னா, சுத்தத்துக்கும் விசுவாசத்துக்கும் கனெக்ட் இருக்குது, அதுதான் சொல்றேன். சுத்தம் விசுவாசத்துக்குள்ளேயே வருது, விசுவாசம் சுத்தத்துக்குள்ளேயே வருது. அவன் பார்க்கறான் பாருங்க, ஆபத்து அவனுக்கு. சவுல் வெட்டுறதுக்கு தேடுறான், இவன் கூட ஒரு டீம் ஓடி போயிடுது. ஓடி போய் அங்கங்க ஒளியறான், உட்காடுறான். பசி. அந்த டைம்ல கோயிலில் சாப்பாடு இருக்குது, அந்த கோயில் சாப்பாடு பூசாரி மட்டும்தான் சாப்பிடணும், வேற யாரும் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா அவன் தீட்டாயிடுவான். தீட்டானா அவனை ஒதுக்கி இன்னும் ரிஜெக்ட் பண்ண, இல்லைன்னா சாவடி செத்துருவான். அப்படிப்பட்ட சாப்பாட்டை தாவீது அவனும் சாப்பிட்றான், அவன் கூட இருந்தவங்களுக்கும் கொடுக்குறான். அப்போ அவனை வாசிக்கலையா நீ? இதை ஒரு காலமோ இதை படிச்சது இல்லையா நீ? அவன் செத்தா போயிட்டான். இல்லை, அவன் விசுவாசத்தோட, அவன் சுத்தத்தோட அவன் இருந்ததுனால தான்டா அவனுக்கு சாவு வரல. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லிட்டு சொல்றாரு, அவன் சுத்தத்தோட இருந்ததுனால தான்டா அவனுக்கு சாவு வரலன்னு சொல்லிட்டு 27 சொல்றாரு. பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது.
இவன் ஓய்வு நாளே பெருசா பேசினுக்கிறான். ஓய்வு நாள் அது செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது. ஓய்வு நாளே பெருசா டார்கெட் போட்டு அந்த செடியை பிடுங்கக்கூடாது, கதிரை பிடுங்கக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லி ரூல்ஸை போட்டுனுக்கிறான். அவர் சொல்றாரு, ஏய் என்ன பேசுற நீ? ஓய்வு நாளுக்காக மனுஷனை சிருஷ்டிக்கலடா, மனுஷனுக்காகத்தான் நான் ஓய்வு நாளே உண்டாக்கி இருக்குது. 6 நாள் அவன் வேலை செய்யட்டும், ஒரு நாள் ஓய்வு நாள் ஓய்வு எடுத்துக்கிட்டேன்னு அவனுக்கு கொடுத்துக்கிறான்டா. மனுஷனுக்காக லீவு நாட்கள் இல்லடா. அல்லேலூயா. லீவு நாட்களுக்காக மனுஷன் இல்லடா, மனுஷனுக்காக தான்டா லீவை விட்டுக்கிறோம் போடா. ஓய்வு நாளுக்கும் அவரு ஆண்டவராக இருக்கிறார். ஏன்னா இவங்க ரூல்ஸ் எல்லாம் என்னன்னா, அது தீட்டி இது தீட்டி. ஏன்னா இவன் பார்க்குற பார்வையே அப்படி இருக்குது, இவன் எண்ணங்கள் அப்படி இருக்குது. ஓய்வு நாள் அது செஞ்சா தீட்டு அப்படி செய்யக்கூடாது, அது தப்பு, அது பாவம், அது பாவம் பாவம். இதுதான் அவனுடைய எண்ணம். கதிர்களை பிடுங்கக்கூடாது, அது பாவம். ஓய்வு நாளில் செஞ்சால் அது பாவம், தவறு. இவன் எண்ணெல்லாம் அப்படியே இருக்குது. அது சொல்கிறான், ஆண்டவரே சொல்கிறாரு, ஓய்வு நாளில் தாவீது, நான் நினச்சிருந்தா தாவீது செத்துருப்பான்டா, ஆனால் தாவீது சாவல. ஏன்னா அவன் எண்ணங்கள் உள்ளம் சுத்தமாக இருக்குது, அவன் உள்ளம் சுத்தமாக இருக்குது. அதனால தான்டா அவன் சாப்பிட்ட பிறகும் ஒன்றும் ஆகலைடா, அது தீட்ட ஆகலைடா, அது அவனுக்கு பாவமாக மாறலடா அப்படின்றத அழகாக சொல்றேன் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், அவன் இருதயத்தின் நிறைவினால வாய் பேசினா அவன் எண்ணம் எப்படி இருக்குதோ அவன் வாழ்க்கை அப்படி இருக்கும். அவன் போய் டைரெக்டாக எடுக்கிறான் பாரு. நான் ஆண்டவருக்கு முன்னால் எந்த தவறும் செய்யலை. சவுல் என்னை தேடுறான் வெட்டுறதுக்கு, நான் ஓடி வந்திருக்கிறேன், ஆண்டவர்கிட்ட அடைக்கலமாக வந்திருக்கிறேன். அவர் என்னை கொன்னாலும் சரி, எது செஞ்சாலும் சரின்னு அவர்கிட்டயே போய் உயிரான். அவன் உள்ளம் தூய்மையாக இருக்குது. அதனால தான் அந்த தேவ சமூகத்தை அப்பத்தை சாப்பிட்டோம், அவனுக்கு ஒன்றுமே ஆகலை. அதான் சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தம். இப்போ நீ பயத்தோடு செஞ்சீங்கன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்கள் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். போதும் ஆசியம். அழகாக இங்கே ஒரு இடத்துல சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா, ஜனங்க வந்து சத்தியம் பண்ணு வருதுங்க, வானத்து பேர்ல சத்தியமா, கடவுள் சத்தியமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிறீங்களா நீங்க? இந்த மாதிரி கடவுள் சத்தியமா சொல்றேன் தபார் அப்படின்னு, என் புள்ள சத்தியமா சொல்றேன், என் மனைவி சத்தியமா, என் கணவர் சத்தியமா, எங்க அம்மா சத்தியமா, சாமி சத்தியமா. ஏதோ ஒரு பாட்டு மாதிரி தெரிஞ்சதுன்னா அப்ப இது மாதிரி சத்தியம் பண்ணி வராங்க. அவங்களுக்கு அந்த வார்த்தையில சொல்லிக்கினே மேல இருந்து வராரு. மேல நீங்க வீட்டுக்கு போய் படிங்க, ஏன்னா திருவிருந்த நேரங்கள் நெருங்கிட்டு இருக்கிறதுனால நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்றேன். நீங்க வீட்டுக்கு போய் அதை படி. இந்த அதிகாரத்தை மேல சத்தியம் பண்றதை பத்தி பேசுறேன். அது மேல சத்தியம், இது மேல சத்தியம், நகரத்து மேல சத்தியம், ராஜாவின் மேல சத்தியம், சாமி மேல சத்தியம், எல்லாத்து மேலேயும் சத்தியம் பண்ண வராங்க. அவனுக்கு ஒரு சில காரியங்களை சொல்லிக்கிட்டே வரும்போது தான் இந்த 23க்கு வராரு. என்ன 22லேருந்து வாசிக்கிறேன். வானத்தின் பேரில சத்தியம் பண்ணுகிறவன் தேவனுடைய சிங்காசனத்தின் பேரில அதில் வீட்டிருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். அப்படி எல்லாம் சொல்லினே வந்துட்டு 23ல் வராரு. மாயக்காரராகி வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு பார். இதுதான் சொல்றேன். நான் சொல்றேன் விசுவாசத்துக்கும் சுத்தத்துக்கும் பார்வை, அதான் சுத்தம் உள்ளவனுக்கும் சுத்தத்துக்கும் விசுவாசத்துக்கும் கனெக்ட் இருக்குது. அதனால தான் சொல்ல வர. இங்க என்னன்றாருன்னா, இவங்க சொல்றானுங்க என்னன்றாங்கன்னா, இது பார் தசம்பாங்க எல்லாத்துலயும் கொடுக்குற ஒரு டீம். உண்மையிலேயே இந்த டீமை நான் பாராட்டுறேன். இந்த மாதிரி டீம் நம்ம இடத்துல இல்லை இல்லையா? 2 பாயிண்ட் சொல்றாருன்னா, இவங்க வந்து சீரகத்துல, தனியால, மெழுகுல, அதுல இதுல என்னென்ன விளையுதோ எல்லாத்துலயும் ஒரு பங்கு கடவுள் கொண்டு வந்து கொடுத்துட்டு எதை விட்டாங்களா இவங்க? நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க. 2 சொல்றாரு. இவனுக்கு ஒன்ன முடிக்கிறானுங்க. தசம்பாகத்துல எல்லாம் கரெக்டா இருக்கிறானு. நான் கோயிலுக்கு அது செஞ்சேன் தெரியுமா, நான் தான் 10 சீட் வாங்கி கொடுத்தேன், நல்லதுமா இல்லையா? நான் தான் 5, 10, 20 கல் வாங்கி கொடுத்தேன், நல்லதுமா. நான் தான் 2 சேர் வாங்கி கொடுத்தேன், நல்லதுமா. இதெல்லாம் செய்யற, ஓகே நல்லது. ஆனா நீதியை செய்ய மாட்டேன்ற, இரக்கத்தை செய்ய மாட்டேன்ற, விசுவாசத்தையும் வைக்க மாட்டேன்ற, விட்டுடுற.
இதை தான் சொல்றாரு, நீதி இரக்கம் விசுவாசம் இதை விட்டுட்டு நீ அதை குத்தேன் இதை குத்தேன்னு சொல்லிக்கிறியா பைத்தியக்காரனா, நீ அதையும் செய்யணும் இதையும் செய்யணும் சொல்லிட்டு சொல்றாரு. என்ன சொல்றா, குருடரான வழிகாட்டிகளே கொசு இல்லாதபடி வடிகட்டி குடிக்கிற. என்ன இதை டீ குடிக்கும் போது தான் குடிக்கிற, எறும்பு விழுந்துட்டு இருக்க போது கொசு விழுந்துட்டு போது வடி கட்டி கொடுக்குற. அப்புறம் என்ன பண்றியா, நீ ஒட்டகத்தையும் முழுங்கிடுறியா. அர்த்தம் பாருங்க, புரியுதா தம்பி உங்களுக்கு? இது கொசு விந்துக்குது ஃபில்டர் பண்ணுன்ற, என்ன பண்ணுன்ற, கொசு விந்துட்டு இருக்குது ஃபில்டர் பண்ணுன்ற, ஆனால் ஒட்டகத்தை அப்படியே லபக்குன்னு முழுங்கிடுறான். இது சொல்லும் போது அது பக்கம் அவன் எப்படி சொல்லியிருப்பாரு, அவனுக்கு முகம் எப்படி ஆயிருக்கும் அப்படின்னு உட்காந்து திங்க் பண்ணியிருந்தானே. இவர் சொல்லும் போது அவங்கெல்லாம் எப்படி ஆயிருப்பானுங்க, அவ்வளோ ஜனம் ஜென் நிற்குது. அவனுக்கிட்ட சொல்றாரு, கொசு இல்லாத அளவுக்கு வடிகட்டி குடிக்கிறேன் நீ, ஆனால் ஒட்டகத்தையும் லொபுக்குன்னு முழி, அவ்வளோ பெரிய ஒட்டகத்தை லொபுக்குன்னு முழுங்கிற, ஆனால் கொசு இருந்தா கொசுக்கு வடிகட்டுன்ற தீட்டுன்ற. அந்த தாண்டா நீ ஒட்டகத்தையும் முழுங்குற உனக்கு கொசு ஏமாத்துறான்டா, ஆனால் உன் பார்வையில் என்னன்ற கொசு வடிகட்டுற சொல்றாங்க. யானை போறது எறும்பு போறது, கொசு இருக்கிறது இவன் கண்ணுக்கு தெரிஞ்சு ஒட்டகமா மொழின்னு கிடக்குறான். ஒட்டகமே போகுது உள்ள, கொசு போனா இவன் குத்தோன்றான் தீட்டுன்றான் அதுன்றான் இதுன்றான். என்ன நீ கொசு எல்லாம் இருக்குது அப்படியே குடிக்கிறேன் அதான் சொல்றாரு. வசனம் அழகா இருக்குது, வாசிங்க. அதான் 24, குருடரான வழிகாட்டிகளை கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தையே விழுங்குகிறீர்கள். கொசு மட்டும் தான் தெரியுதா இருக்கு, கை கழுவுலன்றது தான் தெரியுது. ஒட்டகத்தையும் மொழின்னு கிடக்குறியாடா நீ. ஒரு படத்துல ஏதோ சொல்லுவாங்களே, என்னன்னா ஈ விந்துச்சா, என்ன விந்துச்சு, ஈ விந்துச்சுன்னு ஒரே சண்டை போடுவாங்க. அதில் சொல்ல, ஏன்டா இவ்வளோ பெரிய மீன் செத்து கிடக்குது, கோழி செத்து கிடக்குது, நண்டு செத்து கிடக்குது, இதெல்லாம் செத்து கிடக்குறது உங்க கண்ணுக்கு தெரியல, ஈ செத்து கிடக்குதாடா உங்க கண்ணுக்கு தெரியுதுன்னாங்க. அந்த மாதிரி கதை. அப்பாரு ஏசு அப்போ சொன்னாரதான் டைலாக் எடுத்து சினிமாவில் போட்டுக்கிறாங்க சார். கொசு மட்டும் உங்க கண்ணுக்கு தெரியுது, காப்பியில் வீட்டுக்குது பார், தண்ணியில் வீட்டுக்குது பார், டீயில் வீட்டுக்குது பாருன்ற, பாலில் வீட்டுக்குது பார், வடிகட்டுன்ற. ஆனா எப்படி முழுங்குற ஒட்டகத்தையும் முழுங்கிடுறிய நீ. நீதியை செய்ய மாட்டான், இரக்கத்தை செய்ய மாட்டான், விசுவாசிக்கவும் மாட்டான். ஆனா சீரகத்தை குத்து விட்டான், தனியாவை கொடுத்தேன், வெந்தயத்தை கொடுத்தேன். என்னது, கொசுவை குத்து விட்டு வெந்தயம் சீரகம்லாம் கொசு மாதிரி, நீதி இரக்கம் விசுவாசம் எல்லாம் ஒட்டகம் மாதிரி. கொசுவை மட்டும் வடி கட்டுறான் இவன், ஒட்டகத்தை. என்ன சார் நியாயம் இது? ஏமா என்ன நியாயம் இது? உங்களுக்கு புரியுதா இல்லையா? இல்லை இன்னொரு முறை சொல்லட்டுமா? புரியுது சார், முடி சார் கதைய சொல்றாரு. சீரகத்தையும் தனியாவையும் வெந்தயத்தையும் குத்து போட்டு நீங்க அவ்வளோ கதை இந்த அம்மா பேசுது. நான் சீரகம் குத்தனேன் கோயிலுக்கு, வெந்தயம் குத்தனேன், தனியா குத்தனேன், மிளகா குத்தனேன், வேர்கடலை குத்தனேன் அப்படின்னு. ஏமா இதெல்லாம் கொடுத்த சரி, இது வந்து கொசு, இதை வடிகட்டுற நீ சரி. நீதி ஒட்டகம், இரக்கம் ஒட்டகம், விசுவாசம் ஒட்டகம், இதை நீ அப்படியே முழுங்கிட்டு யாப்ப விட்டு உக்காந்துக்கிறிய அப்படின்னு சோத்துல மறிகிற மாதிரி ஒட்டகத்தையும் முழுங்கி போட்டு கம்முன்னு உக்காந்துக்கிற, ஒன்றும் தெரியாத மாதிரி. இரக்கம் செய்ய மாட்டேற, விசுவாசிக்க மாட்டேற, அப்புறம் நீதியும் செய்ய மாட்டேற, இரக்கமும் காட்ட மாட்டேற, யார் மேலேயும் ஒட்டகத்தையும் விசுவாசமும் வைக்க மாட்டேன்ற. இப்போ நீ அப்படியே முழுங்கிடுறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மாயக்காரராகிய உங்களுக்கு ஐயோ, போஜன பான பாத்திரங்கள் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்குது. வெளியே மட்டும்தான் மண்ணும் சாம்பலை போட்டு தேய்ச்சி கிடக்குற பாத்திரத்தை பல்ல நாக்குற, உள்ள தேய்க்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. குருடரான பரிசேயரே, போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்கும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்குங்கள். மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு நீ ஒப்பா இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அப்படியே நீங்களும் மனுஷனுக்கு முன்பாக நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுற, ஆனா உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறது. இங்க கல்லறைக்கு ஒப்பிட்டு சொல்லிடுறாரு. கல்லறையை பார்த்தியா, கல்லறத்துனால அன்னைக்கு போய் பாருங்க, நீங்க இன்னும் டெக்கரேட்டிங்கா இருக்கும் தெரியுமா? நீங்க இங்கெல்லாம் எப்படி எனக்கு தெரியும், சென்னையெல்லாம் வந்து பண்ணா ஃபுல் காஸ்ட்லி கிரைனைட் தான்,
கிரைனட் பண்ணி போட்டிருப்பாங்க பாரு, அந்த கிரைனட்லேயும் முகத்தை வரைஞ்சிருப்பாங்க. செம்மையாக இருக்காங்க. அந்த சென்னை கீழ்ப்பக்கம் கல்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெஜாராக இருக்கும். இந்த மாதிரி இடம் போய் பார்ப்போம். அவ்வளோ கல்றீங்களா, அவ்வளோ டெக்கரேட் பண்ணி வச்சு. ஆனால் உள்ளே நோண்டி பார்த்தா எலும்பும் துர்நாத்தமும் அடிக்கும். அந்த மாதிரி தான் நீ இருக்கிற. மேலே மட்டும் மனுஷனுக்கு முன்னால் நான் சுத்தமாக நீதிமான், நான் குளிச்சுட்டேன், நான் துணி மாற்றிட்டேன்னு சுத்தமாக காட்டிக்கிறேன். ஆனால் உள்ளம் எலும்புகளினாலும் அசுத்தத்தினாலும் அதை ஸ்மெல்லால் நிறைஞ்சு கிடக்குது. மாயக்காரன்ன்ற புரியுதுங்களா? மேலே மட்டும்தான் அந்த மாதிரி என்ன மாதிரி வெள்ளையன்னு சொல்லியமா இருக்குது. உள்ளே பார்த்துதான் கேடு நிறைஞ்சு கிடக்குது அப்படின்னு. அல்லேலூயா. அவன் மேலே தான் நீ சும்மா அப்படிங்கிற மாயமாலம் பண்ற, சுத்தம் சுத்தம், நான் குளிச்சுட்டேன், நீ பக்கத்துல வராத, கிட்ட வராத, எட்டப்போ என்ன அப்படிங்கிற, என்ன இப்படிங்கிற, இதெல்லாம் கேட்டுன்னு கிடக்குற. ஆனா உள்ளம் படு மோசம்டா அப்படின்னு. அதனால தான் சொல்றேன் நான் 27 மாயக்காரராகிய வேதபாரகராகிய பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பா இருக்கிறீங்கன்றார். அழகா அவன் போட்டு மூஞ்சிக்கு நேரம் அடிக்கிறாரு. அவன் ஏய் சுடுகாடு மாறுறா, நீ மேலே தானே மண்ணு போட்டு நல்லா மொழி வச்சுக்கிற, உள்ள எலும்பு துர்நாத்தம் அடிக்கிற மாத்தண்டா நீ அப்படின்ற. மேலே தான் நல்லா இருக்கிற, ஜனங்களுக்கு முன்னால அப்படின்னு எல்லாம் காட்டிக்கிற, இப்படின்னு காட்டிக்கிற, நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், நான் பெரிய ஆள் உயர்ந்த ஆள்னெல்லாம் காட்டிக்கிறேன். ஆனால் உள்ளம் வெரி டேஞ்சராக இருக்குதுன்ற அப்படி இருக்கிறேன். அல்லேலூயா. 28 பேர் அப்படியே நீங்களும் மனுஷனுக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. எக்கச்சக்கமான வார்த்தைகள் இருக்கிறது. அதனால திருவிருந்து ஆராதனையும் இருக்கிறபடினால நம் முடிஞ்ச அடுத்த வாரம் மீதி, இதுக்கப்புறம் தான் நிறைய சூப்பரான கதையே இருக்கு. அருமையான ஸ்டோரிலாம் இதுக்கப்புறம் தான் நிறைய வரும். சுத்தத்தை பற்றி சொல்கிறோம். சுத்தம் உள்ளவன், அதனால தான் சொல்கிறேன், சுத்தம் உள்ளவனுக்கு சகலமும் அவன் எண்ணம் எப்படி இருக்குது, சிந்தனை எப்படி இருக்குது. ஆனால் இவன் எல்லாம் பாரு, கொசுவை வடிகட்டி குடிக்கிறான், கொசு விந்திச்சுன்னு. ஆனால் ஒட்டகத்தை முள்ளிங்கன்னு கிடக்குறான். இந்த மாதிரி ஆள் பறிவான். இதில் சுத்தான்றான், கை கழுவத்தில் சுத்தான்றான். ஓய்வு நாளில் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டாங்க, அது செய்யக்கூடாது பாவான்றான். கை கழுவாமல் சாப்பிட்றது பாவான்றான். ஓய்வு நாளில் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டான், அது பாவான்றான். இதெல்லாம் பாவம் பாவம் பாவம்னு சொல்லிட்டு உள்ளம் பயங்கரமான மோசத்தில் நிரப்பி வச்சுன்னு கிடக்கும் அப்படின்னு. அதனால தான் நானும் யாரையுமே அவ்வளோ சீக்கிரத்தில் ஏய் நீ பாவி, நீ அப்படி, நீ இப்படின்னு தீர்க்கிறது இல்லை, நியாயம் தீர்க்கிறது இல்லை. நான் உனக்காக கடவுளுக்கும் போப்பா நீ எப்படின்னா அப்படின்னு உனக்காக ஜெபம் பண்ணுறேன், அவ்வளோதான். நீ திருந்தணும், நீ மனம் திரும்பணும், நீ ரட்சிக்கா பண்ணணும், உனக்காக நான் ஜெபந்தான் பண்ணுறேன். ஆனால் உன்னை வந்து குற்றம் சாட்டுறது இல்லை. பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? யாருன்னா வந்து கேட்டிருக்கிறேம்மா, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறேனே, கோயிலுக்கு வந்துருக்கீங்க என்ன சொல்லிக்கிறேன், கேட்டுக்கிறேன், கேட்டதே கிடையாது. ஏன்னா ஒரு வசனத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன். என்ன வசனத்தை ஃபாலோ பண்ணுறேன்னா, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அல்லேலூயா. அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், சுத்தமாக இருக்கிறவன் இன்னும் சுத்தமாகட்டும். இந்த வசனத்தை பிடிச்சிக்கிறேன். அதனால நான் இன்னும் நீதி செய்யணும்னு நினைக்கிறேன், செஞ்சுக்கின்னு போயினே இருப்பேன். நான் இன்னும் சுத்தமாகணும்னு நினைக்கிறேன், ஆயின்னு போயினே இருப்பேன். நீ அசுத்தமாக இருக்குன்னா இருந்துன்னு போ. வசனம் சொல்லுது, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், சுத்தமாக இருக்கிறவன் இன்னும் சுத்தமாகட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும். விட்டுடு வெளிப்படுத்தின விஷயத்தில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதனால தான் உன்னை கண்டிக்கிறதுல, உன்னை பெருசாக பேசுறதுல பைபிள் வசனத்தை சொல்கிறேன். காது உள்ளவன் கேட்க கடவான். கேட்டினா நீ உணர்ந்தினா அது பலன் கொடுப்பேன். அல்லேலூயா. இல்லைன்னா நீ அவள் தான் காலத்துக்கு அப்படியே தான் இருக்கணும். போதிக்கிறது என்னுடைய வேலை, பட் கேட்டு நடக்கிறது நடக்காது உங்களுடைய வேலை. யாரையும் நான் கடினமாகவும் பேச மாட்டேன், கடிந்து கொள்ளவும் மாட்டேன். நீ ஏன் அப்படி, ஏன் இப்படின்னு. ஏன்னா இயேசுவின் குணம் எனக்கு வரணும்னு நினைக்கிற ஆளு. விபச்சாரத்தில் கையும் மையுமா பிடிக்கப்பட்ட பெண்ணே என்ன சொல்றாரு, ஏன் விபச்சாரம் செய்ய விபச்சாரம் போமா, இனிமேல் பாவம் செய்து போ அப்படின்னு. நானும் உன்னை ஒன்றா சொல்ல போன்றேன். இல்லையா? இன்னும் அன்பு பாருங்க, இதாங்க ஆண்டவர் அன்பு. அந்த மாதிரி நான் இருக்கிறேன். அதனால தான் யாரையும் டைரெக்டாகவும் கடிந்து கொள்றதில்ல, தனியாக கூப்பிட்டோம் பயங்கரமாக கடிந்து கொள்றதில்ல. நீ நீதி செய்தான் செய், அநியாயம் செய்தான் செய், உனக்கு பலன் கண்டிப்பாக கடவுள் கொடுப்பார். உன் எண்ணம் எப்படியோ, உன் நினைவு எப்படியோ அப்படிதான் நீ இருக்க போற. சுத்தம் உள்ளவனுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும், அசுத்தம் உள்ளவனுக்கு எல்லாமே அசுத்தம். அசுத்தமாக இருக்கிறவன் கை கழுவினா கூட அவனுக்கு அசுத்தம் அசுத்தம் அசுத்தம், அவனுக்கு எல்லாமே கெட்டுதாக தான் முடியும். வைத்த கழுவி ஓடுவான் அவன், அவனுக்கு அசுத்தம் தான் அது. சுத்தம் இல்லைன்னா கையே கழுவல. இந்த அம்மா கூட அப்பப்போ எத்தனை சாப்பாடு எடுத்துன்ட்டு கை கழுவுறதுக்கு தனியாக ஒரு தட்டம் சொம்ம தண்ணி எடுத்துன்னு வந்து கொடுக்கும். கை கழுவுல நான் சில நேரத்தில் கைவிட்ட விடுமான்னு. சுத்தம் உள்ளவனுக்கு சகலமும் சுத்தமாக நம்ம எண்ணம் தான் இல்லையா?
நம்ம அதனால தான் ஆண்டவர் குஷ்டரோகி கூட பெருசாக நினைக்காம தொட்டு குணமாக்குறார், வியாதியஸ்தர்களை குணமாக்குறார். அன்னை தெரசா இன்றைக்கும் ஊழியக்காரர்கள் அப்படி இருக்கிறார்கள். காரணம் அவங்க இருதயத்தில் சுத்தமாக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு எல்லாமே சுத்தமாக இருக்குது. அது வியாதியாகவே தெரிய மாட்டேன், அது ஒரு பிரச்சனையாகவே தெரிய மாட்டேங்குது. சில பேர் பயப்படுவாங்க, ஐயோ கொரோனா வந்துச்சாமே இவங்களுக்கு பயத்திலே கொரோனா வந்துடுது. பயமே கொரோனாவா மாறிடுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.